ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 ப்ரெட்டு ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5 துண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம். இதை வச்சு ஈவினிங் டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ப்ரெட் எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ப்ரெட்டை நம்ம அந்த 5 ப்ரெட்டையும் அப்படியே கார்னரில் வெட்ட வேணாங்க, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் இப்போ அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் வச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு, அதையும் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாமே அரைங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு தருதுன்னு சில சமயத்தில் ஒரு யோசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரைச்சிட்டேங்க, தண்ணியெல்லாம் ஊற்றலாம், அப்படியே அரைச்சிருக்கேன். அப்படியே அரைச்சி ஒரு பெரிய பவுலில், மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க, உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க, ரொம்ப கச்சிரும். நீங்கள் கோதுமை ப்ரெட்டில் செய்கிறப்ப இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கடல மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, அதே சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இஞ்சி பூண்டு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு விடுங்க அந்த வெங்காயத்தை. எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போதுங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா இதை அடித்து மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும், அதெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி போதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க எடுத்தோடனே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா அடித்து பிசைங்க. இது ஹார்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டோட. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானது ஒரு மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டோம். சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. இந்த ப்ரெட்டு, இந்த ஸ்நாக்ஸ் 4 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க. இந்த ப்ரெட் ஸ்நாக்ஸை 5 ப்ரெட்டு தான் எடுத்தோம், ஆனால் 4 பேர்கிட்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அந்த ஸ்நாக்ஸை எல்லாத்தையும் நல்லா அடித்து பிசைங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணுங்க. ஊரெல்லாம் வைக்க வேணாங்க, அப்படியே அடித்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க. நம்மளோட வெங்காயம் அதை போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகணும். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், ஒன்றும் நம்ம வீட்டில் எதுவுமே அந்த பொருளை வச்சு செஞ்சிடலாம். எதுவும் வாங்கணுன்ற அவசியமும் இருக்காதுங்க. ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். 5 நிமிஷம் போதுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாவை ரெடி பண்ணியாச்சுங்க. இதாங்க நம்மளோட மாவு. இந்த மாவை ரெடி பண்ணி நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி அதில் அப்படியே போட்டு எடுக்க போகிறோங்க. சூப்பரான நம்மளோட ஒரு ப்ரெட் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிருங்க. மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இதாங்க அந்த மாவு. இந்த மாவை அப்படியே வச்சுக்கலாங்க. எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக அப்படியே பக்கோடா பொரிப்போங்களாங்க, அந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா போடுங்க. நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா நல்லா உள்ள மாவாக இருக்கும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸாக அப்படியே எடுத்து போடலாம். ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வருங்க. இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. அந்த மாதிரி வெளியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா உள்ளேயும் நல்லா வெந்துருங்க. நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அனதர் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு இருக்குங்க. குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. வேறு எந்த கஷ்டமும் பட வேணாம். நம்ம ஆக்சுவலாக இதை கடலை மாவும் வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிடுவோங்க, பக்கோடா மாதிரி. நீங்கள் அதோட ப்ரெட்டை சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தாங்க இப்போ ப்ரெட்டை சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன்.
வெந்துருச்சு பாருங்கள். நான் 2 சைடும் வந்து இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் ப்ரௌன் கலர் வரணும், லைட்டாக ப்ரௌன் கலரில். அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த கலர் வரணுங்க. பார்க்கவே பாருங்கள் அப்படியே இப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சுட சுட சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடுத்த பேட்ச் போடலாம். எல்லாத்தையும் அதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா எடுத்துக்கலாங்க. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்படி ஒரு மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது வெளியே. உள்ளே சாஃப்டாக இருந்துச்சுங்க. மாவு நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரெட்டோட அப்படியே ஃப்ளேவரோடு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜீரகம்லாம் சேர்த்தோம், வெங்காயம் அந்த ஃப்ளேவரோடு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டோட வச்ச உடனே காலியாயிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ஈவினிங் டைமில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு தரலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் காயத்ரி.